என் பேர் டோனி. என்னடா பார்க்க கலீஜாகிறேன், என் பேர் டோனி நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்ச பேர். நான் கஞ்சா வைக்கிறோம். Hey Tony, this is Tejas. யாரே? Can I get a packet of weed from you? If yes, எங்க வந்து வாங்கட்டும்? பிஜாண்டவா. என்னடா குட்டியே, தமிழ் வந்து போலீஸ் பிடிச்சின்னு போட்டாங்களாமே. நம்மளுக்கு எதிராக கஞ்சா வித்தானுங்களே, அதான் அவனை தூக்கின்னு போய் வைக்கிறாங்க ஆப்பு. அண்ணே அது வந்துச்சுண்ணே. Only this much? I thought you will give more, Tony. It's okay, பரவாயில்ல. Next time try to give me more, Tony. ஏய், என்னடா சொல்றது? நான் அசிங்கமா திட்டுதுண்ணே. இதான் என் ஃப்ரெண்டு, பேரு குட்டிநாய். என் கூடவே சுத்தினு கிடக்கும். பஃப் டாக் ஆட்டம். ஏன்டா எங்க எல்லாருக்கும் கஞ்சா வித்து கெடுக்கிற? உனக்கு சூடு சொன்ன எதுவும் இல்லையா? நீ எச்ச சொல்லிச்சுண்ணா. நம்மளாண்டே சீனா போட்டேன். ஏன்னா அதை அச்சா நான் உங்ககிட்ட சும்மா சப்ப அச்சேண்ணா. சரி உண்ணா, அது எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும். சரி நீ சீக்கிரமா போய் கிளம்பி வாண்ணா, நம்ம போய் செஞ்சுட்டு பார்க்க போகலாம். மாவனே வந்துட்டியாடா? உனக்காண்டி வேணா காதுன்னு இருந்தேன். டேய் திரிசா பாத்தியாடா? திரிசா இப்படி அவசரம் பண்ணிடுறா. திரிசா தான் வருங்கால மருமனு. ரொம்ப நாளா கண்ணோட அந்த அப்பாக்கு என்ன சிலிக்க விசாரம் பண்ண முடியல. இதாயா நைனா, சின்ன வயசுல இதுக்கு சிலுகை கரெக்ட் பண்ணுன்னு ஆசை, அதால முடியல. இப்போ என்னாண்ட வந்து திரிசாவை கரெக்ட் பண்ணு சாவடி. ஏன் நீ சொன்ன உங்க ஒப்பன் தலையில இந்த கள்ள தூக்கி போட்டு நான் ஒரேடியா கழித்துண்ண போயிடுறேன். வேற சும்மா அதுக்கு தலை சோறு கஞ்சி ஆக்கி போகுது, இல்லைன்னா பரிமள கடை குசிட்டில் தின்னுவோம். ரெண்டாவது கேள்வியா சார்? ஆமாம்மா. அப்புறம் பகுதி 5ல் 2வது கேள்வி, அப்படியே அந்த 1வது கேள்வி முடிச்சுக்க. தாயா ஃபிகரு, பேரு சைலஜா. நம்ம மாறி என்ன வெஸ்லி ஸ்கூல்ல பண்டாது படிக்குது. ஒன் சைடா இது பின்னாடி ரூட் விடுறேன். அம்புட்டு சப்ஜெக்ட்லேயும் போயலாம். இதாங்க எங்க ஏரியா காசிமேடு. எப்போவுமே மீன் வாசம், எப்போவுமே சண்டை தான். அபச்சாரம் விபச்சாரம் ஐநாவாரம் அப்ப கடை சவுக்கார் பேட்டை செட்டு கடை ராய பேட்டை பணமுடா கண்ணமா பேட்டை பொணமுடா ராய போற மச்சாண்டா இது காசிமேடு. பஞ்சாரம் பபால் மீனே கஞ்சா கெத்தா சமமோசே எங்க புள்ளிங்க இறங்கி புட்டா ஏரியால சமரவுசே. பிட் பாக்கெட் லேடே பக்கிரி எல்லா சேட்டையும் இங்க நடக்கும். எவனாச்சும் எதிர்த்து நின்னா குண்டியில பயம் தெரிக்கும். மாமே இது எங்களோட கோட்டை, வந்தா நீ விட்டு போக மாட்ட. கோட்டை துடிக்க ஒரு கதை வேணும். ஆண்டி பார்த்தா என்ன நம்ம தோணும். ஜெயிலுக்கு போன வீட்டுக்கார எங்க கௌரி கஜாலம் சுதானே இங்க. பீசா பர்கர் கேக்கு தானே அங்க. பரிமள கடை குசிலிங்க. டோனி சோகமா குந்தின்னு இருக்க? அதுதானே தெரியாம நானும் முடிச்சுட்டு இருக்கேன். அக்கா என்னன்னு நீ தான் கேட்டு சொல்றது. கேக்குறோம்ல டோனி, என்னன்னு கூறுறது? என்ன பிசினஸ் லாஸா இல்ல பங்கமான பாதையா இருக்காதுண்ணே. அப்ப என்னடா சொல்றது? சுண்ட கஞ்சி குச்சியா ஏதாவது சொல்லப்பா டோனி. இது லவ்ஸ்பா. பண்ணுற எனக்கு புரியல. உன்னை நினைச்சாலே போதையும் ஏறல. பிச்சு காத்துல வாசம் பேசும். கண்ண மூடி பார்த்தா திருநாயும் பேசும். எடடி
போடு. அண்ணே அது வந்துச்சுண்ணே. ஏய் சைலஜா தான் இல்ல என்ன இருடா. எனக்கு மேல ஆய் என்னது ஆயா? என்ன இருடா. ஆமா சீனால ஆய்னா லவ்வா. என்ன அப்படி பாக்குற? எனக்கு மேல ஆய் இருடா. எனக்கு உன்னாண்டலாம் ஆய் இல்லப்பா. எனக்கு எங்க அம்மா மேல தான் ஆயி. உன்னாண்டலாம் ஆயே வராது. புரிஞ்சுதா? பை. என்னடா அவளுக்கு ஆய் வருதுண்ணே. போய் தொல்ல கண்டு பிரச்சனை. ஏய் சைலஜா எம்மா நாளும் பேர சுத்தினுக்கிறேன். அப்படியே கண்டிக்காம போற. என்ன தவிர உன் கழுத்துல எவனா தாலி கட்டுவானா? விட்டுறடினா. ஏய் சைலஜா ஏய் என்ன சொல்லிட்டு போடி. ஆமா நீ அப்படிதான் பண்ணுகிற. எங்களுக்கு தான் அப்படின்னா தெரியல. கொஞ்சம் சொல்றது. ஊருக்குள்ள நீ தான் மாசா டவுசர் போட்டுன்னு சுத்தின்னு கிடக்குறியே. மெய்யாலுமே உன் டவுசர்ல தொண்டில்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறது? டவுசர்ல தொண்டியா? இப்படின்றா இப்படின்றா இப்படின்றா. ஏய் தமிழா நீ எத்தனை பேரை உச்சார் பண்ணிக்கிற? இப்படிலாம் இல்லடா. Para mi mamita que me quita mi bombón. அப்படியே சொன்னாங்க. ஏ வாவா அப்படிதான் இல்லடா. Para mi mamita que me quita mi bombón. அப்படிலாம் சொல்லிக்க மாட்டாடா. Para mi mamita que me quita mi bombón. அவன் என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? எனக்கு இப்போ நல்லாமோ பந்து. ஸ்கூலுக்கு போலையா? ஒழுங்கா போய் படிங்கடா. போங்கடா போங்கடா. என்னடா குட்டி அண்ணன் நைட்டு மேலே வாதி கோச்சிங்கண்ணா? என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கின்னு? உனக்கு ஒன்று தெரியுமாண்ணே? வாந்தியும் வாழ்க்கையும் ஒன்றுண்ணே. எப்படின்றியா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வயிறு சரியாம வாந்தி எடுக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் குச்சின்னு வாந்தி எடுக்கிறோம். அப்புறம் ஒரு பொண்ணு அதை வாந்தி எடுக்க விடுறோம். கட்சியா அதுக்குள்ள நம்ம அண்ணே வந்து வாந்தி எடுக்கும்பா. பிஞ்சிலே பழுத்துட்டேன். அண்ணே ஆயிண்ணே போடா. அண்ணே ஆயிண்ணே. இனிமேல் இந்த மாதிரி சப்பையெல்லாம் கொஸ்டின் கேட்காதண்ணா. நாங்கள் தான் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம்ல. நீ என்ன சொல்ல தெரியுமா? நீ ஒன்றையும் பணக்கார பொண்ணுலாட்டலாம் இல்லை, லவ் பண்ண சொல்லியே கூட வந்து படிக்குது. அதானே நீ ஒன்றையும் கூடலாம் வந்து படித்தாவலப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் முறையான தான். சரி என்ன சொல்கிற? கரெக்டு தானே? நாளை பின்ன ஊருக்குள்ள டவுசர் போட்டுன்னு சுத்தாத. உன் டவுசர்ல தொண்டி இருக்குன்னு தூர்வாரிட போறாங்க. நீ உன் தொழிலை விடு.
என்னையே நான் உனக்கு தாரேன். என்னாலாம் தொழில் விட முடியாதுப்பா. சும்மா 8 வயசுலேருந்து பண்ணுறோம், திடீர்னு தொழில் விடுனா எப்படி விட முடியும்? தபர் இவனை பிடிக்கும் தான், ஆனாலும் எனக்கு இது வேணும். நான் போலீஸ்ட்ட மாட்டேன் பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். போன வரவங்க தான் நான் பேசி பள்ளி என்ன பிடிச்சின்னு போனாரு. என்ன பண்ணாரு? சும்மா 3 வேலையும் பிரியாணி போட்டாருப்பா. எங்க அப்பா கூட அப்படி ஆக்கி போடாது தெரியுமா? இது நம்பி நான் என்னென்ன கனவு கண்டு வச்சுக்கிறேன் தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம எம்எல்ஏ சூரியன் ஆட்டம் ஆகணும், இந்த காசிமேடியே சிட்டியா மாத்தணும், அப்புறம் வெள்ள பெரிய போர்டு நான் காசிமேடு சிட்டின்னு எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? என்னடா சொல்ற குட்டினாயே? லவ்வுக்காக இதெல்லாம் விட முடியுமா? நீ தான் எடுத்து சொல்லணும், நீ எதுவும் சொல்ல மாட்டேற. நீ தாண்டா என் கூடவே சுத்தின்னு கிடக்குற. அது போயிடுச்சுன்னு. மா பசி இது சோத்து வை. நான் சோறு செஞ்சேன். நம்ம வசதிக்கு மீன் சோறு தான் ஆக்க முடியும், பிரியாணியா செய்ய முடியும்? இருக்கிறது தின்னுபிட்டு இருப்பாளா? அம்மா கேள்வி. ஐயா சரிதான்ப்பா. ஆண்டி யார்ப்பா நீயே? என்னப்பா வேணும்? ஆண்டி ஆக்சுவலி ஐ எம் லவ்விங் யுவர் டாட்டர் ஆண்டி. என்னது? டாக்டர் விட அண்ணாண்ட போய் பாருப்பா. நோ 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 ஆண்டி, டாக்டர் வீடெலாம் இல்லை. உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்னடா சொன்ன? என்ன பேசுற? எந்த குட்டி பையன்டா நீ? எங்க வந்து யாரு பொண்ணு டாப் அடிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் தைரியம் உனக்கு. எந்த கூப்பிட்டா நீ? யார் பொண்ணு கேட்குற உனக்கு? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லி என் ஊர்ல வருவியா? எந்த கூப்பிட்டு கேட்குறா? ஆண்டி 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 ரமேஷ் நான் பையன் ஆண்டி. ஏன்பா அந்த மிட்டாய் ஃபேக்டரி வச்சுக்கிறாரு அந்த ரமேஷ் அண்ணன் பையனா நீ? ஆமா ஆண்டி, அவரோட ஒரே பையன் ஆண்டி. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் சர்ஸே இங்க வாங்க இங்க வாங்க. என் வீட்டுக்கு வந்துக்கிற படகர் விட்டு மாப்பிள்ளைய பாரு பாருனா. இனிமே நான் ஏசி கோக்கஸ்ல தான் குளிப்பேன். ஆனா பள்ளினா என் வீட்டுக்கு வந்துக்கிற படகர் விட்டு மாப்பிள்ளைய வந்து பாரு பாடா வந்து பாடா. ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா என் பொண்ணு உன்னை லவ் பண்ணாப்பா? இல்லை ஆண்டி, உங்கள் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு வழியாக தான் போவா. அவளை பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சரி ராஜா, நீ ஒன்னே கவலைப்பட்டுக்காத. என் பொண்ணு உனக்கு தான். நீ தைரியமா போயிட்டு வர ராஜா. ஆண்டி அவள் +2 மட்டும் முடித்தா போதும் ஆண்டி. எங்கள் வீட்டில் பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க ஆண்டி. சரி ராஜா, என் பொண்ணை நான் உனக்கு தான் கட்டி வைப்பேன். நீ தைரியமா போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. ஐயோ எங்க வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு. பணக்கார வீட்டு பையன் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டானே. அடியே உன்னை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன் பக்கத்து வீட்டு சர்ஸ் எல்லாம் கேட்டுருந்ததுல இப்ப சோக்கா பை நிறைய பணத்தை எடுத்து கொட்டிட்டியாடி. ஏன் ராசாத்திடி நீயே. இனிமே உனக்கு என்ன வேணுமோ என்னடா கேளு, நான் ஆக்கி போடுறேன்டி. பிரியாணி வேணுமா கேளு, நான் ஆக்கி போடுறேன். ஏன் ராசாதி பணக்கார வீட்டு மருமக என்னால அது கட்டிக்க முடியாது. நான் டோனின்னு ஒருத்தனை லவ் பண்றேன். ஏண்டி குப்பத்துல பிறந்தவனுக்கு குப்பத்திலேயே பொறணும்னு தோணுதா? குழிச்சிருவன் குழிச்சு. அவனை கட்டினமா பணமும் நகையும் கொண்டு வந்து கொட்டினமான்னு இருக்கணும். அத்தை விட்டுட்டு அவனை லவ் பண்றேன் இவனை லவ் பண்றேன்னு சொன்ன. அது என்ன சொல்லுச்சு? நான் +2 பாஸ் ஆனதானே கட்டிக்கிறேன்ச்சு. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நாடி சொன்ன படிக்க மாட்டியா? அடி செருப்பால
என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு? நான் அது பிறந்தா என்னைய ஏத்து பேசுவேன். நான் சொல்றவனை கட்டிக்காம உன் இஷ்டத்துக்கு கண்டவனே கட்டிப்பேன்னு சொல்லுவியா? டோனி அவன் டோனி எவனை கட்டிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டி. என் பேச்ச கேட்கல அறுத்துருவாரு. ஒரு ஆவாதவனையெல்லாம் கட்டிக்கணும்னு நினைச்சேன் கிழிச்சிருவேன். அதுக்கப்புறம் எவனையுமே கட்டிக்க முடியாது. ஏய் சத்தம் வந்தது கொடுத்துருவேன் கொடுத்து. திடீர்னு வந்து தொழிலை விட்டு போனா நான் எங்கடா போவேன்? ஃபுல்லாக நடக்கு தெரிஞ்சுதான் லவ்வே பண்ணிருக்க மாட்டேன் வச்சா. நாளைக்கே கச்சா வந்து மீசியை முறிக்கிட்டுன்னு பொட்டச்சி பேச்சை கேட்டு தொழிலை விட்டு போறேடா பொட்ட அப்படின்னா நான் இல்லைடா பண்ணுவேன். இது நம்பி நான் கனவு கிடைச்சதுல எல்லாத்தையும் ஆகுது. எம்எல்ஏ சூரிய அந்த மாதிரி ஆகணும், நிறையா பணம் சம்பாதிக்கலாம் வச்சுருந்தேன். ஒரே ஃபீலிங்ஸ் ஆகுதுடா. அண்ணா அண்ணா அவங்க அம்மா நல்லா போட்டு அச்சிச்சுண்ணா, அதை வாயெல்லாம் கூட வீங்கிச்சுண்ணா. அதுக்கு ஏதோ பணக்கார விட்டு பயணம் பொண்ணு கேட்டுன்னு போயிருக்கான். சும்மா இருக்குமா குப்பத்தில் இருக்கவங்க மனசு? அதுதான் அவங்க அம்மா மனசு மாறிச்சு. அது உங்ககிட்ட என்னண்ணா கேட்டுச்சு? தொழில தானே நான் அப்படி சொல்லிச்சு. விட்டுருண்ண பாவண்ணா, அது உனக்காண்டி தானே அது வாழுது. நானே உன்கிட்ட சொல்லணும் தானே இருந்தேன். நீ பெருசா எம்எல்ஏ சூர்யா அண்ணன்வியே, அது என்ன கஞ்சா வித்த எம்எல்ஏ ஆச்சு? கடல்ல இறங்கி மீன் பிடிச்சி தானே ஆச்சு. நாளிலேருந்து நீயும் போன இறங்குனா கடல்ல. அது சொல்றதை கேளுண்ண, நல்லா இருக்கும்ண்ணா. சைலஜா பார்த்தல்ல, நீ சொன்னதுக்காண்டி தான் கடல இருக்கிற. நீ சொன்ன மாதிரியே திரும்பி வருவ. உங்க அம்மா அந்த பணக்கார பையன் நான் எவனா இருந்தாலும் சரி நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். நான்ற எனக்கும் உன் மேல ஆயுதான். போனா வானா வானா கிளம்புடா கிளம்புடா கிளம்புடா. என்ன சொல்றாவா திரும்பிக்கலாமா? வானா 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 கடலோரோ வாங்கிய காத்து என்ன 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 வா 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 வா. என்னமா கேள்விப்பட்டேன்?
நீ சொல்லிதான் அந்த பையன் கடலை இறங்கினான்னு. இத பார், கஞ்சா தொழில விட்டுட்டு கடல்ல இறங்கினான்னு அவன் பின்னாடி சுத்திக்கின்னு திரிஞ்ச உங்க அப்பனை போட்டு தள்ள மாதிரி உன்னியும் போட்டு தள்ளுவேன். ஜாக்கிரதை. இல்ல ஒரு ஓவர்டான ஹீரோயிசம் இருக்குல்ல, அது வந்து 200 பேரை ஒரே ஆள் அடிக்கிறது. எனக்கு வந்து இந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. தானே புயல் கரையை கடக்க தொடங்கி உள்ளதால் கடலூரில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தேவனாம்பட்டினம், தாழங்குடா உள்ளிட்ட கடலோர ஊர்களில் கடற்கரையை ஒட்டி உள்ள வீடுகள் பலத்த சேதம் அடைந்துள்ளதாகவும் வீடுகளில் இருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அங்குள்ள சன் நியூஸ் செய்தியாளர் பாலமுருகன். இது ஒண்ணு. ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம குப்பையில கிளம்பி போன சில போட் முழுங்கிச்சாக்கா. ஐயோ, என்னடா சொல்ற? யாருக்கு என்னாச்சுனே தெரியலக்கா. நம்ம குப்பமே பரபரப்பா இருக்குதுக்கா. அட பாவிங்களா. ஐயோ, என்னடா ஒரே சத்தமாகுதே? தெரியலக்கா, கவர்மெண்ட் சத்தம் கிஸ்ல கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நீ அழுவாதுக்கா, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. அண்ணன் நீந்தி வந்துருங்கக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா என்ன இதுன்னு. நீ இங்கே இருக்கா. மேல ஐ